ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்டிஎம் லாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, நோம்பில் வாங்கினதுங்க. அந்த பேரிச்சம்பழம் ரொம்ப நாளாக வீட்டில் இருந்தது. சரி, நம்ம பசங்களும் சாப்பிடல. சரி, நம்ம இதில் ஒரு ஸ்வீட்டை நம்ம பசங்களுக்கு ஏதாச்சும் செஞ்சு கொடுக்கலான்னு செய்ய போனேன். சரி, அது என்ன செய்ய போகிறோன்னா, நம்ம அல்வா தான் செய்ய போகிறோம். பேரிச்சம்பழம் அல்வா ரொம்ப டேஸ்ட்டான சத்தான அல்வாவும் கூட. இந்த அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். ஒரு கப்பு ஃபுல்லாக நம்ம டேட்ஸு பேரிச்சம்பழம் எடுத்தாச்சு. அதில் உள்ள சீட்ஸ் அம்பட்டையும் நம்ம நீக்கிக்குவோம். இதை ஒரு டைம் 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்குவோம். இப்போ இதோட கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் நம்ம ஊற போட்டு வச்சிட்டோம்னா நல்லா ஊறி வந்துடும் நம்மளுக்கு. இப்போ நம்ம மிக்ஸி ஜார் எடுத்து நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்குவோம். நல்ல நெய்ஸாக இந்த பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்குவோங்க. இப்போ அடுப்பில் நான் ஒரு வானல் வச்சுக்குவோம். அடுப்பில் நம்ம தேவைக்கேற்ப நெய் ஊற்றிக்குவோம். நான் ஒரு 3-4 டீஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கிட்டேன். இப்போ நம்ம ஒரு கைப்பிடி அளவு நான் முந்திரி பருப்பு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்குவோம். இது கோல்டன் ப்ரௌனாக நம்ம வறுத்து எடுத்துக்குவோம். இதை நம்ம வறுத்து எடுத்துக்குவோம். நல்லாவே நம்ம வறுத்து எடுத்துக்குவோம். வறுத்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம நல்லா கருகாமல் பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு பேரிச்சம்பழத்தை நல்லா அரைச்சிக்கணும். நம்ம மிக்சியில் போட்டு நல்லா நெய்ஸாக இருக்கணும். இப்போ அந்த நெய்யிலே நம்ம இப்போ அதை நம்ம சேர்த்துக்குவோம். கை விடாமல் நம்ம இதை நம்ம கிண்டணும். லோவாக வச்சு கிண்டணும். நம்ம ஹையாக வச்சோம்னா அடி பிடிக்கும். ஏன்னா நம்ம அலுமினிய கடாய் வச்சனால நம்மளுக்கு அடி பிடிக்கும். அதனால் லோவாக வச்சுக்கிட்டே நீங்கள் கிண்டிக்கிட்டே இருக்கணும் கைவிடாமல். இப்போ அதில் கொஞ்சம் நம்ம மிக்ஸி ஜாரில் இருக்கிறதையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக அதையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்குவோம். இதை நல்லா ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம தேவைக்கேற்ப நான் நெய் தான் ஃபுல்லாக ஊற்றிக்கிட்டேன். கிட்டத்தட்ட அது ஒரு 50 mlக்கு மேலேயே ஊற்றிருப்பேன் நெய். ஸ்பூனில் எடுத்து நம்ம ஊற்றிக்கிட்டோம். ஒரு 2 டீஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கிட்டேன். அதை நல்லா நம்ம கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்குவோம். இது நம்மளுக்கு இந்த சைடு நல்லா வெந்து வருது. நம்மளுக்கு பாருங்கள், நல்லா வெந்து வருது நம்மளுக்கு. இப்போ நம்ம ஒரு முக்காப்பதம் வந்துருச்சு நம்மளுக்கு அல்வா. இப்போ ஒரு 2 டீஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி வச்சுருக்கதையும் இதில் சேர்த்துக்குவோம். நம்மள்ட்ட கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா நம்ம கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். அது நம்மளுடைய விருப்பம்தான். இதை நல்லா நம்ம திருப்பி நல்லா கிண்டி விட்டுக்குவோம். இது நம்மளுக்கு பேரிச்சம்பழத்தில் நம்மளுக்கு ரொம்பவே நம்மளுக்கு இனிப்பு அதிகமாகவே இருக்கும். இருந்தாலும் நம்ம குழந்தைகளுக்கு இன்னும் ஸ்வீட்டு நல்ல இனிப்பாக வேணும்னா ஒரு 3-4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 4 டீஸ்பூன் அளவு ஜீனி சேர்த்துக்கிட்டேன். வெள்ளை சர்க்கரை தான் சேர்த்துக்கிட்டேன். இதையும் நல்லா கிண்டி எடுத்துக்குவோம். நல்லா எப்படி வந்துருச்சுன்னு பாருங்கள். நம்ம பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராகவே இருக்கும். நல்லா முக்கால் பதத்துக்கும் கொஞ்சம் கூடவே நம்மளுக்கு வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம நல்ல ஒரு கைப்பிடி அளவு நான் பாதாம் நட்ஸு சேர்த்துக்கிட்டேன். அதையும் சேர்த்து நல்லா நம்ம கிண்டி விட்டுக்குவோம். இந்த நட்ஸு நம்ம இதெல்லாம் சேர்க்கும்போது பசங்களுக்கு கொடுத்தா நல்லா ஒரு எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு நல்லா தெம்பும் கிடைக்கும். நல்லா ஹீமோகுளோபினும் நல்லா ஊறும். நல்லா நம்மளுக்கு ரத்த விருத்தியும் நம்மளுக்கு உண்டு. இந்த டேட்ஸ் நம்மளுக்கு பசங்க சாப்பிடாத பசங்களுக்கு இது மாதிரி ஹல்வா மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க குழந்தைய. இதே மாதிரி நல்லா பாருங்கள், நல்லா முக்கால் பதத்துக்கு நம்மளுக்கு வந்துருச்சு. மறக்காமல் எஸ்டிஎம் லாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வரும். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா அவங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுக்கு வேக வேக ஒவ்வொரு ஸ்பூனாக நம்ம அல்வா கிண்டுறதுக்கு ஒவ்வொரு ஸ்பூனாக நெய்யோ அல்லது ஆயிலோ ஏதோ ஊற்றிக்கோங்க. நம்மளுடைய விருப்பம்தான். ஆயிலும் சேர்த்துக்கலாம், ரீஃபண்ட் ஆயிலும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நல்லா பாருங்கள், நல்லா உருண்டு வந்துருச்சு நம்மளுக்கு அது அல்வா. இப்போ இந்த பிளேட்டில் நான் ஏற்கனவே நெய் தடவி வச்சுருக்க பிளேட்டில் நம்ம இதை நம்ம கொட்டிக்க வேண்டியதான். எப்படி இருக்குன்னு பாருங்கள். கபகபன்னு சூப்பரான சுவையான நம்மளுக்கு பேரிச்சம்பழம் அல்வா ரெடி ஆயிருச்சு. நம்ம ஆறினோன்னே இதை பீஸ் போட்டு சாப்பிட்லாம், அல்லது இப்படியே நம்ம ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்லாம். நம்மளுடைய விருப்பம்தான். குழந்தைய ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சத்தான ஹல்வாவும் கூட. நம்ம வீட்டில் இது மாதிரி பேரிச்சம்பழம் இருந்துச்சுன்னா மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க.
பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பரா இருக்கு. டேஸ்ட்டும் செம்மையாவே இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.